வணக்கம். கண்ட்ரி சமையல் கிச்சனில் உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த சேனலோட நோக்கம் ஆரோக்கியமான உணவை தருவது தான். போன பதிவில் ஒரிசாவோட ட்ரெடிஷ்னல் உணவு தால்மாவோட ரெசிபி உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருந்தேன். அந்த ரெசிபிக்கு அந்த உணவுக்கு சைட் டிஷ்ஷாக டொமாட்டோ கட்டான்னு தக்காளி ரெசிபி செய்வாங்க. அது ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த டொமாட்டோ கட்டா ரெசிபி நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். இதற்கு தேவையான பொருட்கள் என்னன்னு வாங்க பார்க்கலாம். 5-6 டேட்ஸ், 8 தக்காளி, 1/4 கப்பு வெல்லம், 4 வத்தல், பிரியாணி இலை 2, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் நெய். வாங்க செய்வது எப்படின்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 1 ஸ்பூன் நெய் போட்டுட்டு அதில் நம்ம எடுத்து வச்சிருந்த ஜீரகமும் வத்தலும் நல்லா டார்க் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா அதை நீங்கள் ஃப்ரை பண்ணணும். நல்லா கலர் மாறணும். அதுக்கு அப்போ தான் அது அந்த ஃப்ளேவர் அந்த ஸ்மெல் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா அது ப்ரௌன் கலராக ஆனோடனே அதில் நம்ம பிரியாணி இலை எடுத்து வச்சுருந்தோம். அதை 2 இலையை அதில் போட்டுட்டு அதையும் நான் கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியை போட்டு நல்லா அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு மூடி வச்சிட்டோம். மூடி வச்சுட்டு அது நல்லா அந்த தக்காளி நல்லா சாஃப்டாகி நல்லா மெல்ட் ஆகி நல்லா கொஞ்சம் தண்ணி இல்லாமல் கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் அதில் நம்ம டேட்ஸையும் போட்டு ஒரு கிண்டிட்டு அது நம்ம மூடி வச்சுருக்கோம். மூடி வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து பார்த்திங்கன்னா டேட்ஸ் எல்லாமே நல்லா மெல்ட் ஆகி அதில் நல்லா எல்லாத்துலேயும் ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வெல்லத்தை நம்ம கொஞ்சம் காய்ச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள். அதை எடுத்து அதில் ஊற்றிக்கோங்க. அதில் ஊற்றிட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு 5 to 10 மினிட்ஸ் சிம்லேயே இருக்கட்டும். அது நல்லா அதிலே மிக்ஸ் ஆகி ஒரு நல்ல ஒரு ரெட்டிஷ் ஷைனி ரெட்டிஷ் கலரில் அது கலர் மாறிடும். அந்த தக்காளியோட கலர் மாறின உடனே அவ்வளோதான். நீங்கள் அதை ஆஃப் பண்ணிவிட்டு அதை நல்லா கிண்டி நீங்கள் பவுலில் சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிரும். பாருங்கள், நம்ம சர்வ் பண்ணியிருக்கோம். எவ்வளோ அழகாக எவ்வளோ ஸ்மெல் ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு, அயன் சத்து ரொம்ப ஜாஸ்தி இந்த ஃபுட்டில். எல்லா பிள்ளைகளுக்கும் எல்லாருக்குமே இந்த ஸ்வீட்டு கொஞ்சம் ஸ்பைசி கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட் எல்லாமே இதில் வரும். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சாப்பாடுக்கு நீங்கள் கூட்டிகிட்டு சாப்பிட்றதுக்கு சப்பாத்தியும் சரி, நீங்கள் ரைஸ் சாப்பிட்டாலும் சரி, இந்த டிஷ் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாத்துக்குமே சைட் டிஷ்க்கு நீங்கள் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லிட்டில் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.